அண்மைச் செய்தி. ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் 2 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாட்டு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் ஆஜராகி தற்போது வாதம் தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் 2 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் ஆஜராகி வாதத்தை தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் 2 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாட்டு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி மற்றும் வில்சன் ஆகியோர் ஆஜராகி தற்போது வாதம் தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் 2 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாட்டு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் ஆஜராகி தற்போது வாதம் தொடங்கியுள்ளது. மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது அரசியல் சாசனத்துக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது என தமிழ்நாடு அரசு தரப்பில் தற்போது வாதம் தொடங்கியுள்ளது. ஆளுநர் நீதிபதி போன்று செயல்பட முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.